பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். டிரைவரு, ஆட்டோ எப்படி ஓடுது? பேசஞ்சர் நீங்க தான் சொல்லணும். அட நீ வேறப்பா, ஆட்டோ பெட்ரோல்ல ஓடுது, டீசல்லையும் ஓடுது, இப்ப கேஸ் சிலிண்டர்லயும் ஓடுது. அதை நான் கேட்கல, ஆட்டோ தொழில் எப்படி நடக்குதுன்னு கேக்குறேன். எதனா புரியுற மாதிரி கேளு சார். உனக்கு புரியுற மாதிரி தானே கேக்குறேன், சொல்ல. இத்த ஓட்டுறத விட கிருஷ்ணாம்பேட்டை சவாரி வண்டி ஓட்டலாம். யோ, என்ன விளையாடுறியா? காலங்காத்தால உன்னை நம்பி நான் இந்த வண்டியில உட்காந்துருக்கேன். கிருஷ்ணாம்பேட்டை கண்ணமாப்பேட்டைன்னு சும்மா அறியா விளையாடுற சார்? பின்ன என்ன சார், காலையில இருந்து 20 ரூபா கூட ஓடல. இதுல 2 இடத்துல போலீஸ் கட்டிங் வேற. எங்களை என்ன செய்ய சொல்ற? மீட்டர்ல சூடு வச்சா அப்பதான் ரெய்டு நடக்குது. பொல்யூஷன் டோக்கன் வாங்கலையா? இதெல்லாம் எவன் கேட்டான்? பெட்ரோல் பங்க்ல மீட்டர் சரியில்லை, அத்தை கேட்டா எங்க மீட்டர் சரியில்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? எப்படியோ வண்டியை ஓட்ட வேண்டியது தானே. நீ வேற சார், எங்க சார் ஓட்டுறது? வட்டிக்கு வாங்கி சீட்டை கட்டினா சீட்டு பிடிக்கிறவன் ஓடி போயிடுறான். என்ன பண்றது? சேட்டுக்கிட்ட கடன் வாங்கி தான் காலத்தை தள்ள வேண்டியதாகுது. பௌத்தச்சல் சார், அதெல்லாம் ஏன் கேக்குற? ஐயோ, நம்ம சேட்டு தான் போல இருக்கே. அடப்பாவி, இவன் எங்க இந்த நேரத்துல இங்க வந்தான்? இறங்கியா? என்ன சேட்டு, சௌக்கியமா இருக்கியா? வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இன்னும் சதாசிவம் எத்தனை நாளா பணம் கொடுக்காம டிம்கி கொடுப்பு பெரிய பங்களால வேலை செய்யறான்னு பணம் கொடுத்தான். நிம்பில் பணம் திருப்பி தரான்லே. எத்தனை தடவை வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கினதும் சேட்டை மறந்துட்டியா?
ஏன் சேட்டு இன்னும் 2000 ரூபா தானே கொடுக்கணும், திருப்பி கொடுத்துட மாட்டேனா? நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க. நம்பிக்கை இல்லாம தான் உன்னை நடு ரோட்ல புடிச்சேன். நிம்பில் கரெக்ட் பார்ட்டி நாய் ஃப்ராட் பார்ட்டி ஆயிடுச்சு. 6 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல. மாசம் 500 ரூபாய் கொடுத்திருந்தா கூட 6 மாசத்துல முடிஞ்சிருக்கும். ஆனா நிம்பில்க்கு கொடுக்குற ஐடியா இல்ல, நம்பில்க்கு விடுற ஐடியா இல்ல. நீ சொன்னேன் வசந்த் சார் வீட்டுக்கு போன் பண்றது இல்ல, அந்த மரியாதை நீ கெடுத்துட்ட. இப்போ வசந்த் சார் கையில சொல்ல போறேன். ஐயோ சேட்டு, என் வேலையே போயிருச்சு. வேலை போனா பரவாயில்ல, எனக்கு பைசா வேணும். ஐயோ சேட்டு, இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்கு சேட்டு. பொறுத்தது போதும். क्या है? சேட்டு, அது விசிஆர் அம்மா விட்டுது. விசிஆர் உன் கையில இருக்குது, உன்னோட தான். இதே நம்பில் எத்துன்னு போறான். ஐயோ யோ வேணாயா, ஏய் என்ன வேணா எடுக்கய்யா. யோ உன் கால்ல வேணாலும் விழுகுறேன்யா. நீ கால்ல விழவனா கையில விழவனா, காசு கல்லால உண்டா போதும். அட பாவி, வேணாயா, கொடுத்துருங்கயா. சேட்டு பணத்தை கொண்டாந்து கட்டிட்டு விசிஆர் வாங்கிட்டு போயா. வாங்க சார் போலாம். சேட்டு, அட பாவிகளா, அம்மாவுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? சேட்டு சொன்னா கேளுங்க, சொல்றது கேளுங்க, ஏத்தி கொண்டுடாதீங்கடா பாவிகளா. சீக்கிரம் பணத்தை கட்டுற வழியை பாரு. சேட்டு, போயா. நான் சொல்றத கேளுங்கடா, நீ நல்லாவே இருக்க மாட்ட, காணாம போயிடுவ. அட பாவிகளா, யாருப்பா நீ? என்ன சார், ஆட்டோக்காரன் சார். ஆட்டோக்காரனா? அட பாவி, உன் ஆட்டோல வந்ததுனால தானே என் விசிஆர பாதியில பிடிக்கிட்டு போயிட்டான். இந்த வச்சுக்க, போ போ. அட பாவிகளா, நடு ரோட்ல இப்படி புலம்ப விட்டானுங்களே. நான் இந்த பக்கம் போவனா, இந்த பக்கம் போவனா? தம்பி, சோடா இருக்கா? சதாசிவம், அம்மா, இங்க என்ன பண்றீங்க? என்னம்மா? என்னமாவா? விசிஆர் ரிப்பேர் பண்ணி கேசட் எடுத்துட்டு வாங்க சொன்னேனே, இன்னும் எடுத்துட்டு வரல? சொன்னீங்கம்மா, எந்த கடைக்கு போனாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தணும்னு வாய்க்கு வராத பேர்லாம் சொல்றானுங்கம்மா. அதனால அது அந்த கடைக்காரன் ரொம்ப பிஸியா இருக்காம்மா. முதல்ல இதை தொடவே மாட்டேன்னா. உங்க பேரையும் ஐயா பேரையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை பார்த்தான்னா பாருங்களேன். எப்ப தருவேன்னு சொன்னா? நாளைக்குள்ளம்மா. நாளைக்குள்ளயா? ஆமாம்மா, நாளைக்கு மதியம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நட அந்த கடையில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எந்த கடைக்கு போனாலும் இதே நிலைமைதாம்மா. சரி, நான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். நாளைக்குள்ள விசிஆர் ரிப்பேர் பண்ணி கேசட் என் கைக்கு வந்தாகணும், சரியா? புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சுதுமா. ம். ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட எக்கு தப்ப மாட்டிக்கிட்டேன்னு. ஐயோ, ஐயோ, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுல இதுவரைக்கும் எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கலையே. கடவுளே, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். ஆண்டவா. Thank you, Dad. ஏன்பா பிரவீன், என்னப்பா, வந்தனா கல்யாணத்தை பத்தி எல்லாம் பிளான் பண்ணிட்டியா? நீங்க இருக்கும்போது நான் எப்படி? இருந்தாலும் உன் யோசனை சொல்லலாம். இன்விடேஷன்ல இருந்து ரிசப்ஷன் முடிச்சு கொடுக்கற தாம்பூலம் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். தூள் கிளப்பிடலாம்ப்பா. நானும் ஐடியாஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். என்னத்த பண்ண, உன்னோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம்னு பார்த்தோம். நீ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. ஏதோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டு விருந்து கொடுக்க வேண்டியதா போச்சு. நடந்த கல்யாணத்துக்கு ஏன்பா மேல அடிக்கிறீங்க? நடக்க போற கல்யாணத்தை பத்தி இப்ப பேசுவோம். வந்தன கல்யாணத்தை 3 நாள் கல்யாணமா நடத்தணும். சிட்டிலேயே பெரிய ஏசியால பார்த்து புக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே ஹோட்டல் மெரிடியன்ல டின்னர். செகண்ட் டே ஜேசுதாஸ் சாரோட கச்சேரி. பாடும்போது டைனிங்க்கு போகாம டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாரும் கச்சேரி கேட்கிற மாதிரி ஒரு சூப்பர் டைனிங் செட்டப். தேர்ட் டே ஷீஷோருக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி. ஒன்லி யங்ஸ்டர்ஸ் தான். அப்போ நானும் பெரியப்பா வரக்கூடாதா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். அப்பப்போ பெரியப்பா கிட்டயும் யோசனை கேட்டுக்கிறேன். ஓகே தானப்பா? நீ சொன்ன ஐடியாவிலேயே இப்போ கடைசியா சொன்னிய பெரியப்பா கிட்ட கேட்கலான்னு, அதுதான் பெஸ்ட் ஐடியா. சரி வா, இன்னொரு செட் ஆகலாம். வா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம்.
ஹலோ சார். வாங்க ஜேபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ அங்கிள் வாங்க. என்ன வரவேற்பு பலமா இருக்கிறத பார்த்தா பேட்டை என்கிட்ட கொடுத்துருவ போல இருக்கு. எக்ஸாக்ட்லி அங்கிள். ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அப்பா விளையாடுவான்னு கூப்பிட்டாரு, நானும் வந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. முதல்ல இந்த பேட்டை பிடிங்க. நான் என்ன வேலை இல்லாத வெட்டியாளா? அப்போ நான் வேலை இல்லாத வெட்டியாளா? ஐயோ, நான் அப்படி சொல்ல சார். இந்த ஹாப்பி மூடோட ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அப்படி உட்கார்ந்து பேசலாம். ஒரே வெயிலா இருக்கு. உட்காருங்க அங்கிள். உட்காருங்க. சொல்லுங்க. ஒரு 1 hour முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. அங்கிள் என்ன சொன்னாங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் தான். அதனால வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரம் உங்களுக்கு சௌகரியம் இல்லைன்னு வச்சீங்க, நீங்க எந்த நாள் எந்த நேரம்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வசதியான நாள் தான். வர சொல்லுங்க அவங்கள. ஓகே. ஏன் அங்கிள் எல்லாம் ஓகே சொன்ன ஸ்டேஜ்ல இப்ப பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றது எனக்கு புரியலையே. தம்பி, உங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. அவங்களும் பொண்ணு போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வெத்தலை மாத்திக்கலாம், இல்ல முகூர்த்த நாள் குறிச்சு பந்தல்லையே பரிசம் போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம வசதி தான். சுருக்கமா சொன்னா வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வெத்தலை மாத்த போறோம். அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஹலோ, நான் தான் ஜேபி பேசுறேன். ஆமா சார், வர ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு பொண்ணு பார்க்குற மேட்டர் ஓகே. நீங்க தாராளமா வரலாம். அவங்க தயாரா இருக்கிறாங்க. நீங்க நேர்ல வந்து பொண்ணை பார்க்கலாம். என்னது நானா? நான் இங்க தான் சார் இருப்பேன். நான் தானே முன்னால் நின்று உங்களை வரவேற்க போறேன். ஓகே ஓகே, நிச்சயமா. ஓகே ஓகே சார். சொல்லிட்டேன். வாங்க. இன்னைக்கு வடகறி தோசை. டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம். வடகரியா? ஒரு கட்டு கட்டிடலாம் தம்பி. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? இல்ல, உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சோன்னு பாக்குறேன். போங்க அண்ணி. போறேன். உனக்கு பட்டுப்புடவை எடுக்கத்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம். நாங்க எல்லாரும் ஒண்ணா போய் எடுத்தா ஒரு 4 நாள் ஆகும். நீயும் கூட வந்தேன்னு வச்சுக்கியேன், எப்படியும் 1 வாரம் ஆயிடும். எப்படி உன் வசதி? எவ்வளவு நாள் ஆனா என்ன, நானும் வரேன். அதுக்கு முதல் நாள் வேணா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரலாமா? நானும் நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஆல்வேஸ். அதுக்கு இல்ல வந்தனா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. சரி அண்ணி, என்ன பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு மாப்பிள்ளை என்கிட்ட 10 நிமிஷம் தனியா பேசுவாருன்னு அம்மா சொன்னாங்களே. ஆமா, பேசுவாரு. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவர் என்ன கேட்பாரு, நான் என்ன சொல்லணும்? யார் யாரு எங்க வந்தனாவா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறது? அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வேலை பாக்குற மாடர்ன் கேர்ள் வந்தனா கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரலாமா? தெரியலன்னு தானே நீ கேக்குற. மாடலிங் ஆஃபீஸ் ஆட் ஏஜென்சினா மிஞ்சி மிஞ்சி போனா பசங்களை கேலி பண்ணுவோம். ஆனா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கே. உனக்கா பேச தெரியாது? சரி, உண்மையிலேயே உனக்கு பேச தெரியாதுன்னு வச்சுக்கோ. இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன ஒத்திகை வேணா பாத்துக்கலாமா? நான் சில கேள்விகளை கேட்பேன். நான் தான் மாப்பிள்ளை, நீ தான் பொண்ணு. ஓகேவா? ஏய், என்னடி இது? உன் ஆட் ஏஜென்சில போஸ்ட் கொடுத்து நிக்கிற மாதிரி நிக்கிற? கொஞ்சம் மன பொண்ண லட்சணமா நில்லேண்டி. சரி, இப்ப நான் போறேன். போயிட்டு மாப்பிள்ளை மாதிரி திரும்பி வருவேன். புரியுதா? கொஞ்சமாவது வெக்கப்படுமா? சரிங்க அண்ணி. வரலாமா? மாப்பிள்ளை வராரு. ஐயோ, இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க நிக்கும்போது நான் எப்படி உட்கார முடியும்? உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. 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 போச்சு. நான் தான் மாப்பிள்ளை கால் மேல போட்டு உட்காரேனா, நீ ஏன்டி கால் மேல போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? பொண்ணு லட்சணமா உட்கார, காலை கீழே போடு. சாரி அண்ணி. ஓகே, ரெடியா? ரெடி.
மிஸ் மிஸ் வந்தனா ம்ஹும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்படி திடீர்னு கேட்டா அப்படி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. போச்சு. இந்த மாதிரி நீ பதில் சொன்னேன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ள தன் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வேற ஒரு பொண்ணை தேடிட்டு போயிடுவான். ஒரு பொண்ணு லட்சணமா வெக்கப்படு. வர மாட்டேங்குதா நீ? ட்ரை பண்றேன். வெக்கம் தான் வரல. ரிஹர்சல்யாவது வெக்கப்படு. ம். ஓகே போலாமா? ம். இதான் உனக்கு ஃபைனல் சான்ஸ். ம். ம். மிஸ் வந்தனா, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்றதா சொன்னீங்க. ஆபீஸ்க்கு மாடர்னா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டு போவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? நான் இப்போ மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எது மாடர்னோ அந்த ட்ரெஸ் தான் போட்டுப்பேன். ஆக்சுவலா எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதான் போட்டுப்பேன். எனக்கு புடவை தான் பிடிக்கும்னா கட்டிக்கிறேனே, நோ அப்ஜெக்ஷன். இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளை எந்திரிச்சு உடனே ஓடி போயிடுவான். பொண்ணு மாதிரி பேசண்டி. ட்ரை பண்றேன் அண்ணி. இது பாரு, லாஸ்ட் சான்ஸ், ஒழுங்கா பண்ணு, சொதப்பிடாத. ஓகே அண்ணி. வந்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. நான் சொல்ற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு சொன்னா போட்டுப்பீங்களா? ஒரு 90 நாளைக்கு நீ எந்த ட்ரெஸ் சொன்னாலும் அதை நான் போட்டுக்குவேன். அது என்ன 90 நாள்? நாட்டு வைத்தியர் சொல்ற மாதிரி மண்டல கணக்கா? இல்ல இல்ல, இது ஒரு மந்திர கணக்கு. இதெல்லாம் உனக்கு போக போக தான் புரியும். மந்திர கணக்குனா என்னது? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். போங்க அண்ணி, நீங்க ரொம்ப மோசம். இந்த ரிஹர்சல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ரிஹர்சல் வேணா நீ வேணான்னு சொல்லலாம். ஆனா மாப்பிள்ள நிஜமாலுமே உன்னை பொண்ணு பார்க்க வந்தாருன்னா இந்த மாதிரி எல்லாம் தான் கேட்பாரு. பட் அண்ணி, மாப்பிள்ள உங்களை மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு. அப்படி கேட்டாலும் ஒரு கை பார்த்தலாம். ஹாய். என்ன விஸ்வா, எதுக்காக என்ன வர சொன்ன? என் நிலைமை என்னன்னு நீயா கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன். நானாவது சொல்லல, அதான் வர சொன்னேன். என்னடா கேட்கல? நேத்து நைட் எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு போன? 9:30. நான் போனப்ப நான் பார்க்கலையே. ராத்திரி 1 மணி. வந்த நான் ஃபோன் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பண்ணி வெக்ஸ் ஆகி வெறுத்து போய் வீட்டுக்கு போனேன். சரி, காலையில வருவா, ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். காலையில 10 மணிக்கு வந்தா, 5 மணிக்கு போனா, ஒன்னும் பேசல. லெட்டர் போய் சேர்ந்ததோட மோசமான ரியாக்ஷன்ரா. ஏன் இந்த நாடகம்? டேய் மடையா, ஏன் டென்ஷன் ஆகுற? அவ உன்கிட்ட என்ன சொன்னா? கேசட்டை பார்க்க போறேன்னு சொன்னா. பார்த்தேன் பார்க்கலன்னு ஏதாவது சொன்னாளா? இல்ல. பின்ன அது சரி, நீயாவது கேட்டியா? இல்ல. 24 ஹவர்ஸும் உனக்கு தான் வேலை இல்ல, அவளுக்குமா? அவ இன்னும் அந்த கேசட்டை பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமா, நேத்து புக் படிக்கிற மூட்ல இருந்திருக்கலாம். கேசட்டை நாளைக்கு பாத்துக்கலாமேன்னு வச்சிருக்கலாம். ஐயோ, கேசட்டுக்கு வாடகை கொடுக்கணும்னு அலற மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல அவ. அத விடு. நீ இந்த கொரியர் சர்வீஸ் வேலை பார்க்குற மாதிரி அவளும் ஒரு நாடகம் ஆடி உன்கிட்ட அவ காதல சொல்லலாம். இல்லடா, ஆனாலும் ரொம்ப அழுக்குறா. சஸ்பென்ஸ் தாங்க முடியலடா. தாங்கணும். நீயே கேட்காத, அவளா சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இரு. அடப்போடா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு ஜோ. எத்தனை நாள்? நோ, இத பார், கமிங் சண்டே வரைக்கும் பார்ப்பேன். அவளா வந்து சொல்லல, மண்டே மார்னிங் இதே ஆஃபீஸ்ல உன் முன்னாடியே நேரடியா அவகிட்ட கேட்பேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. ஓகே, சண்டே வரைக்கும் பொறுமையா இரு. பார்ப்போம். சண்டேவா நீள போதா இல்ல ஃபுல் முண்டைய மாதிரி குளிர்தாங்கிறதையும் பார்ப்போம்.